சாப்பிட்ட உடனே வயிறு கலக்கி பாத்ரூம் போகணும்னு தோணுதுங்களா? டெஃபினட்டாக சரி பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. ஸோ நான் சொல்ல போகிற இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் 70 to 80% ரெடியூஸ் ஆகிடும். த ஃபர்ஸ்ட் திங். ஸோ எல்லாரும் இந்த இசாப்கல் பவுடர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சைலியம் ஹஸ்க் அப்படின்ற பவுடர் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையோ இல்லை மெடிக்கல் ஷாப்லையும் வந்துட்டு விற்கும். அதை டெஃபினட்டாக வாங்கி வச்சுங்க. நைட்டு சாப்பிட்ட பிறகு 1 டீஸ்பூன் ஒரு 200 ml ஆஃப் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணுங்க. அதை டெய்லியும் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு குடிங்க. டெஃபினட்டாக வந்துட்டு நம்மளுடைய கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் ஆகும். இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமும் மேக்ஸிமம் வந்துட்டு கியூர் ஆகும். ஒரு 50 to 60%. ரெண்டாவது, ஸோ டெஃபினட்டாக ஹை FODMAP ஃபுட்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்க. அதாவது என்னென்ன அப்படின்னா, ரொம்ப அதிகமாக ஃப்ரக்டோஸ் கண்டென்ட்ஸ் இருக்க ஃபுட்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்க. அதிகமாக நார்ச்சத்து உள்ள உணவுகள் வந்து எடுத்துங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆனியன், கார்லிக்கு, மஷ்ரூமு, காலிஃப்ளவரு, மைதா உணவுகள் இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஐபிஎஸ் பற்றி சொல்லும்போது மைதா உணவுகள் அவாய்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. மூணாவது, நல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. டெய்லியும் வந்துட்டு அட்லீஸ்ட் 8 hours வந்து ஸ்லீப் பண்ணுங்க. நல்ல தண்ணி குடிங்க. ஸ்மோக் ட்ரிங்க்ஸ் ஹேபிட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸிமம் 80 to 90% இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சரியாயிடும். வேற யாருக்காவது வந்துட்டு ஐபிஎஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.